அருண் விஜய் வர்ற சீன் எல்லாமே மாசு மாசு மாசு. தியேட்டரே காலிடா. அப்படி வந்து காலியாவும் நடிச்சிருக்காங்க. வந்து ஆக்ஷன் த்ரில்லர், ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்து பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கதையே. அதுல எப்படி விக்டர்னு ஒரு கேரக்டர் பண்ணாரு என்ன இருந்தால, அதே மாதிரி இந்த படத்துல விக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்ல வந்து இது ஒரு ரெண்டு அருண் விஜய், ஒரு அப்பாவி ஒரு கெட்டவன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பார்த்தா ஒரு கெட்டவன் ஒரு ரொம்ப கெட்டவன். இப்ப ஏசப்பா கீழே இறங்கி வந்தாலும், அருணாச்சல ஈஸ்வரர் கீழே இறங்கி வந்தாலும், அல்லா அப்பா பூமிக்கு வந்தாலும், எல்லா அப்பாவும் ரசிக்கக்கூடிய ரெட்டத்தலை, அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த தலையும் வந்த மாதிரி அந்த குடும்பமே கொண்டாடி படத்தையும் பார்த்தாங்க. அருண் விஜய் வர்ற சீன் எல்லாமே மாசு மாசு மாசு. தியேட்டரே காலிடா. அப்படி வந்து காலியாவும் நடிச்சிருக்காங்க. எந்திரிச்சு நின்று அவ்வளவு பேரும் பாராட்டு. ஓகேவா, தம்பியும் எல்லாருக்கும் கையசிச்சு தன்னோட அடக்கமான அந்த குணத்தை காட்டினாரு. அவரோட அன்புக்கு நன்றி, அவரோட பண்புக்கு நன்றி, அவங்க குடும்பத்தோட வந்து பாசமா படம் பார்த்ததுக்கு நன்றி. இந்த ரெட்டத்தலை அவருக்கு கண்டிப்பா இன்னொரு கம்பேக்கை கொடுக்கணும். அடுத்த படம் இன்னும் ஒரு 3 மாசத்துல அடுத்த படமும் வந்துடும். அக்கா சொன்னேன்ல வணக்கம் இல்லையா, அடுத்த படம் இன்னும் கெத்தா வருவா போசாமின்னு சொன்னா, அதே மாதிரி வாசாமியா வந்திருக்கிறாரு. கண்ணம்மா பாட்டு நம்ம தனுசு வந்து பாடியிருக்கிறாரு. கதையை வந்து நம்ம தம்பி வந்து சுப்பிரமணிய சிவா அண்ணன் வந்து கதையை வந்து இலக்கால போட்டு படத்தை வந்து கதையை கணிக்கவே முடியல. ஆரம்பத்துல போலீஸ்னாலே அலர்ஜின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியா இந்த ரெட்டை தலை 2 தலையை போட்டு தான் தன்னோட தலையை காப்பாத்திக்குது. அப்படி கதையை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஒத்த வரிதான். ஓகேவா, கேட்கறவன் கேனப்பையில இருந்தானா கேத்தரனா கைப்பு சச்சின் பொண்டாட்டியா அப்படின்னு அருண் விஜய் அண்ணன் வந்து ஜான் விஜய் அண்ணன் வந்து அவரும் சூப்பரா அந்த போலீஸ்கார கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயினி பொண்ணு கண்டிப்பா இன்னைக்கு உள்ள பொம்பளைங்களோட ஆசையை வந்து அது தூண்டுது. இப்படித்தான் பொம்பளைங்க இருப்பாங்கன்றத அதுவும் அழகா வந்து நடிச்சு காட்டியிருக்கு. சிறந்த நடிப்பு அந்த பாப்பாவுக்கு. சிறந்த நல்வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா இருந்துச்சு. இது ஆக்ஷன் த்ரில்லர், ஸோ மெசேஜ்லாம் டபுள் ஆக்ஷன். அருண் விஜய் டபுள் ஆக்ஷன், ஸோ அதனால நல்லா இருந்துச்சு மூவி. அதுதான் நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம்ல. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர், ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்து பார்க்கணும். நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாமே நல்லா இருந்துச்சு, வந்து பார்க்கலாம் ஃபேமிலியா. தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் வைப்பா இருக்கும். ஆமா, ஆக்ஷன் பிளாக் தான். காமெடி கிடையாது. அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தா அவர் கொஞ்சம் பண்ணுவாரு, அவ்வளவுதான். போர் இல்ல, இன்ட்ரெஸ்டடா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படிதான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கதையே. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே பார்க்கலாம். ஒரு உண்மையா தலையோட நம்ம பார்த்துருப்போம் என்ன இருந்தால. இப்ப இவரு ரெட்டத்தலைன்னு ஒண்ணு பண்ணிருக்காரு. என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, அதுல எப்படி விக்டர்னு ஒரு கேரக்டர் பண்ணாரு என்ன இருந்தால, அதே மாதிரி இந்த படத்துல விக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்ல வந்து இது ஒரு ரெண்டு அருண் விஜய், ஒரு அப்பாவி ஒரு கெட்டவன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பார்த்தா ஒரு கெட்டவன் ஒரு ரொம்ப கெட்டவன். அந்த ரொம்ப கெட்டவனை இவன் எப்படி சமாளிக்க போறான்டான்னு பார்த்தா, அவனை விட நான் ரொம்ப மோசமான கேடு கெட்டவன்டானே இன்னொரு அருண் விஜய் வராரு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு இதை நான் சொல்லும் போதே எப்படி இருக்கு, இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படமே. இன்டர்வல் சீனா இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும், ஃபுல்லா ட்விஸ்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு ட்விஸ்டா இருக்கு படம். டிஃப்ரெண்டா எதுவும் பெருசா அதுதான் கதை தான் ஒரு டிஃப்ரெண்ட். ஆமா ஆமா, இதுல டபுள் ஆக்ட்ல இப்ப இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த காட்டுவாங்க. டீகோடிங் படத்துல நிறைய இருக்கு. ஒரு அவனோட ஹிஸ்டரி எடுத்து படிப்பாங்க. படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவன் ஒரு பெரிய ஆளா இருப்பான், இவனோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது இவன் பெரிய ஆளா. ஸோ அந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ஸ்டோரியில கொஞ்சம் டைரக்டர் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னன்னா படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஆனா ஜான் விஜய்னு ஒருத்தர் வராரு, சார்பேட்டால டேடி. அவர் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்றாரு, ஜாலியா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. நல்லா ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க படத்துல. ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் பில்லாட்டு, அஜித் சாரோட பில்லாட்டு தான் அப்படியே ஸ்கிரீன் பிளே. ஹீரோயினுக்கும் அவருக்கும் லவ் சின்ன வயசு ஒரு போர்ஷன் காட்டுவாங்க. அப்புறம் இதுவா காட்டுவாங்க. படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோவா பாண்டிச்சேரி அப்படி அங்கதான் நடக்குது. லைட்டா
அப்படியே நம்மளுக்கே ஒரு லைட்டா ஒரு சரக்கு போட்ட மாதிரி அப்படி ஒரு கிறுக்கல் ஏற்படுத்தும் படம். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி எடுத்திருக்காங்க படத்தை. டான் என்ற படத்துல ஒரு ஐட்டம் சாங் இருக்கு, இதுல என்ன இருக்கா? இல்ல இந்த படத்துல அப்படி எதுவும் வைக்கல. அது வைக்காததே நல்லது. வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படத்துக்கு தேவைப்படுறதுதான். மற்றபடி இந்த கெஞ்சா கிஞ்சா பீனா அந்த மாதிரி எதனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது ரெண்டு பேரோட இவனுக்கு அவனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ் மாதிரி அப்படியே சுத்தி ஒரு கதை நடக்குது. இதுல வந்து நம்ம இந்த கஞ்சா, அந்த போதைப் பொருள் எதுவுமே பெருசா, அதிகபட்சமா சிகரெட். டைரக்டர் வந்து நான் பொறுப்பா எடுத்திருக்காரு, இந்த மாதிரிலாம் காட்டாம டைரக்டர் உண்மையாவே பொறுப்பா எடுத்திருக்காரு. டைரக்டர் மான்கர நான் பார்த்தேன், அப்பதான் என்ன யாரையா இந்த டைரக்டர் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா சில இடத்துல கௌதம் மேனன் படம் மாதிரியே இருந்தது, ஒரு எண்ணெய் இருந்தால் மாதிரி அப்படிதான் இருந்தது. ஒருவேளை கௌதம் மேனனோட அசிஸ்டண்டா இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா மான் கராத்தே படத்தை எடுத்து வரான். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லையாங்கிற மாதிரி இருக்கு. அது வேற மாதிரி கலர்ஃபுல்லா வந்து ஃபேமிலியோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும், காமெடி. இது அப்படியே ஆப்போசிட் படம். இந்த செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து பார்த்தோம்னா இந்த வில்லனுக்கும் அருண் விஜய்க்கும் கேங் வார் ஒன்று போர்ஷன் நடக்கும். அந்த இடத்துல ஒரு போர்க்களம்னு ஒரு சாங் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா பார்க்கலாம். இப்ப இருக்கிற டைரக்டர் எல்லாமே அந்த கலாச்சார சீரழிவு எடுத்த மாதிரி தான் படம் கெஞ்சா கடத்தா அப்படின்னு இருக்கு. எந்த அளவுக்கு பொறுப்பா எடுத்திருக்காங்க, எங்காவது அந்த மாதிரி எதனா scene அதான் அது இல்ல, நம்ம அது கலாச்சாரம் சீர்கேடுன்றதை விட நம்ம இங்க இருக்கிறது தானே எடுத்து காட்டுறாங்க. இல்ல எவ்வளவு தெரியாத மேட்டர்லாம் எதுக்கு தெரியபடியா எடுத்து காட்டுறேன்னு. சில பேருக்கு தெரியாதுல்ல, நீ எதுக்கு நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு. இல்ல தெரியாது. இப்ப இல்லைன்னா இப்போ எடுக்கிறாங்கல்ல, அது எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத தானே காட்டுறாங்க. அதுல ஒரு அவேர்னஸ் தானே ஆகுது. பொண்ணை ரேப் பண்றாங்கன்னா அந்த ரேப் பண்ற மாதிரி சீன் அப்படியே ரேப் பண்ணி காட்டுறாங்க. இல்ல அது சரி, ஒரு பொண்ணை ரேப் பண்ற சீனை அப்படியே ரேப் பண்ணி நம்ம காட்ட தேவையில்ல. ஆனா ஒரு போதை எப்படி வந்து இதுவாகுது அதை நம்ம பண்ணி காட்டலாம்ல. அதை காட்டாம இருந்துடலாம்ல. ஏன்னா இவங்க காட்டி இவங்க ரொம்ப பேருக்கு தெரியப்படுது இல்ல. ஒருத்தர் தெரிஞ்ச மேட்டர் 100 பேருக்கு தெரிய வைக்கலாம். சில பேர் டைரக்டர் இருக்காங்க, அதனால தான் கேட்கறேன். இந்த டைரக்டர் எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கு? இல்ல இவர் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த டைரக்டர் மேல பெருசா வந்து ஒரு எந்த கருத்து வந்து ஒரு நெகட்டிவிட்டி பெருசா இல்ல. பட் இவர் வந்து ரொம்ப பொறுப்பாவே சூப்பராகவே பண்ணியிருக்கிறார். பெருசா அதோ காட்டல. அது இந்த கதைக்கு அது தேவைப்படல. ஒரு கஞ்சாவோ ஒரு இந்த போதையோ பவுடரோ ஹெராயினோ டண்டா நாங்கள் கடத்திட்டோங்க, அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு தேவைப்படல. ஒரு வேற மாதிரி கதையை வந்து சூப்பரா கொண்டு போயிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு அதுதான் ஆச்சரியம், என்னடா மான் கராத்தே பண்ண டைரக்டரா இதுன்ற ஒரு ஆச்சரியம். மொத்தமா எப்படி ஓவராலா நீங்க ஃபேமிலியோட வந்து பாக்குற அளவுக்கு தான் படம் வந்து இருக்கு. உண்மையா ஃபேமிலியோட வந்து பாக்குறாமா பார்க்கலாம். நீங்க ஒரு தடம் பாத்தீங்கல்ல, சேம் தடத்தோட இன்னொரு வருஷம். நல்லா இருந்துச்சு. இது ஆக்ஷன் த்ரில்லர், ஸோ மெசேஜ்லாம் டபுள் ஆக்ஷன், அருண் விஜய் டபுள் ஆக்ஷன், ஸோ அதனால நல்லா இருந்துச்சு மூவி. அதுதான் நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம்ல, நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர், ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட்